ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஐஷு குட் வை பியூட்டி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த 2-in-1 ஐப்ரோ ட்ரிம்மர் மிஷினை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ தேங்க்ஸ், கீப் சப்போர்ட்டிங். ஸோ அந்த மிஷினை பார்த்துட்டு எல்லாருமே நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கானது தான் இந்த வீடியோ. இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மிஷினில் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ ஷேவர், ஐப்ரோ ட்ரிம்மர், எல்இடி லைட், ஸ்விட்ச் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நான் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ட்ரிம்மர் மிஷின் பார்த்திங்கன்னா இதில் சார்ஜிங் கேபிள், அப்புறம் ப்ரஷ், அப்புறம் ட்ரிம்மர் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரிம்மர் கொடுத்துருப்பாங்க. பார்த்திங்கன்னா எல்லாருமே கேட்டிருந்தீங்க எப்படி சார்ஜிங் போடுறது, எந்த இடத்துல சார்ஜிங் கனெக்ட் பண்ணுறது, ஸோ அதுமாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த சார்ஜிங் ஒயரில் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மொபைல் ஃபோனில் மொபைல் சார்ஜர் அடாப்டர் இருக்கும்ல, அந்த அடாப்டரில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஓப்போவோட மொபைல் சார்ஜர் கனெக்டரை எடுத்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்விட்ச் பாக்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் லைட் எரியும். ஸோ இந்த லைட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஸ்விட்ச் ஆன் ஆஃப் பட்டன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட் எரியும். ஸோ அந்த ரெட் கலர் லைட் எனக்கு இந்த கேமராவில் லைட் வெளிச்சத்தில் தெரியல. ஸோ லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அது லைட் ரெட்டில் இருந்துச்சுன்னா சார்ஜிங் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை சார்ஜ் போட்டு அப்படியே 20 to 50 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெட் லைட்லேருந்து ஒயிட் கலரில் லைட் எரியும். ஸோ அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சின்னு. ஸோ அதே மாதிரி சார்ஜ் போட்டுகிட்டே நீங்கள் ஹேரை ரிமூவ் பண்ணுறது அதுமாரிலாம் பண்ணாதீங்க. ஸோ மிஷினுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். அதேமாரி ரொம்ப நேரம் சார்ஜிங் போட்டு விட்டிங்கன்னா ரொம்ப ஹீட்டும் ஆகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ கேர்ஃபுல்லாக தான் இதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ இது ஸ்விட்சில் இது நம்ம ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலரில் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்ம ஆன் பண்ணது ஒயிட் கலரில் லைட் எரிஞ்சிச்சுன்னா அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சின்னு. அதே மாதிரி இந்த மிஷினை ஹேண்டில் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ கீழெல்லாம் போடாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த மிஷினை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னோடய ஹேண்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் குட்டி குட்டியாக ஹேர்ஸ் க்ரோ ஆனது. ஸோ இதை நம்ம எப்படி இந்த மிஷினை வச்சு ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்விட்சை மேலே நம்ம ப்ரெஸ் பண்ணாக்கா மிஷின் ஆன் ஆகும். ஸோ அதுவே நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணாக்கா ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ஹேண்டில் எல்லாமே க்ளீனாக ரிமூவ் பண்ணிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த கேப் மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணி பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹேர்ஸ் இருக்குதுன்னு. ஸோ அதை இந்த ப்ரெஷ்ஷை வச்சு நீங்கள் அப்பப்போ நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். ஸோ அதிலே வச்சுருந்தா கூட அந்த ஹேர்ஸ்லாம் கூட அதில் போய் ஸ்டக் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதுவுமே அப்பப்போ ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த மிஷின் பார்த்திங்கன்னா ஐப்ரோ ட்ரிம்மர் பண்ணுறது. ஸோ இதை நம்ம மேலே ஜென்ரலாக ஆன் பண்ணாலே அது ஆன் ஆகிடும், கீழே ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ணால் தான் ஆன் ஆகுமா, ஒர்க் ஆகுமான்னு. அப்படிலாம் இல்லை, நீங்கள் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும், அது ஆன் ஆகிடும். இந்த 2-in-1 ஐப்ரோ ட்ரிம்மர் மிஷின் பார்த்திங்கன்னா நான் 10 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ப்ராடக்ட்டு. ஸோ நான் எப்படி எடுத்தனோ அதே மாதிரி திரும்பவும் அதே மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதிலே செட் பண்ணி நான் வச்சுருவேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அது எப்போவுமே நல்லாயிருக்கும் அந்த ப்ராடக்ட்டு. ஸோ நம்ம ஒரு பொருள் நம்ம பார்த்துக்கிறதுல தான் அது இருக்கே. ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.